ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூவை பற்றி தான் நம்ம எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன், நான் எப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வீடியோவில் பிச்சிப்பூ கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் அது கூட காம்பு பெருசாக இருக்கும், ஆனால் நல்லா கட்டிடலாம். இது மல்லிகைப்பூவை அப்படி கிடையாது. இது இப்போ தான் பறிச்சுட்டு வந்த பூ, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பறிச்சுட்டு வந்தோடனே நான் போய் வாங்கிட்டேன். எப்போவுமே நம்ம வாடிக்கையாக வாங்குறவங்க அவங்க, அதனால் பறிச்சுட்டு வந்தோடனே எனக்கு கொடுத்துருவாங்க. நான் போய் இப்போ வாங்கிட்டு அந்த இதெல்லாம் அதோடு வச்சு கட்டினோன்னா நமக்கு நல்லா தெரியாது. எனக்கு அதோடு வச்சு கட்டுறது பிடிக்காது. ஒரு சில பேத்துக்கு அதோடையே அந்த அந்த ஒரு பின்னாடி இருக்க பெரிய காம்போடையே வச்சு கட்டிடுவாங்க. நான் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ மல்லிகைப்பூ கட்ட போகிறேன். இப்போ ஃபுல்லாக அந்த வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள். நான் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மல்லிகைப்பூ சில பேருக்கு மல்லிகைப்பூ கட்ட தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு புரிஞ்சிடும். நான் எப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பாதிப்பூ நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த காம்பை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ மல்லிகைப்பூக்கு நம்ம காம்பு குட்டியாக தான் இருக்கும். ஸோ அது அந்த பூவில் இந்த காம்பு படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ பின்னாடி கீழே நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம கட்டி முடித்தோன்னா ஒரு பூவாக நமக்கு கையில் வந்துடும், அருந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பூவோட காம்பு இந்த பூக்கிட்டையும், இந்த பூவோட காம்பு அந்த பூக்கிட்டையும் நீங்கள் வச்சு நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பிச்சிப்பூ எப்படி கட்டணும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே கீழே ஒரு சுற்றி மேலே அப்படியே பூவை சுற்றி அப்படியே முடிச்சு போட்டுறணும். இவ்வளோ தான் மல்லிகைப்பூவோட ஒரு வேலையே நம்ம கட்ட போகிறது. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி ஒரு இது கட்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அதே போல் இன்னொரு பூ வச்சு இதில் என்ன அப்படின்னா, நம்ம உருட்டி கட்டுவோம். அதில் டைரெக்டாகவே நம்ம கட்டிட்டு போவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருட்டி கட்டுவோம். ஸோ உருட்டி கட்டையில் பூ நல்லா பந்து போல் நமக்கு இருக்கும். பாருங்கள் எப்படி கட்டிகிட்ருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பூவை நல்லா நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கீழ்ப்புறமாக சுற்றிக்கிட்டு அதை நல்லா உருட்டி அந்த ஷேப்க்கு, அதாவது நம்ம ஸ்டார் போல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம கோர்த்தோம் அப்படின்னா எப்படி கோர்ப்போம், ஸோ அதே மாதிரி நம்ம கட்டணும். கோர்க்கிறது மாதிரியாவே நம்ம இப்போ கட்டணும். இப்போ மாற்றி நம்ம உருட்டி நம்ம பூவை நல்லா கட்டிட்டு போனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு பந்து போல் ஒரு ஷேப் கிடைக்கும். பூ நல்லா குண்டுன்னு இருக்கும். நம்ம தலையில் வைக்கலாம், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி கட்டிக்கிட்டு இருக்கேன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரியே தான் மல்லிகைப்பூ கட்டணும். இது முட்டாக இருக்குது, அதனால் மல்லிகைப்பூ முட்டோடு கட்டினா தான் நம்ம நல்லா கட்ட முடியும். மலர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு கட்ட முடியாது. அதனோட இதழ் எல்லாமே நமக்கு அது இதழ் எல்லாமே அந்துட்டு வந்துடும் நம்ம கட்டையில். முட்டோடு கட்டினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நான் எப்படி கட்டிக்கிட்டு இருக்கேன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி மல்லிகைப்பூ வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டுங்க, ரொம்ப நல்லா. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிச்சிப்பூ கட்டுற மாதிரியே மல்லிகைப்பூவையும் கட்டுறாங்க, உருட்டாமல் அப்படியே நிறைய வச்சு கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டினா நல்லா தெரியாது பூவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூ வச்சுக்கிட்டு நல்லா சேஃபாக உருட்டி ஸ்டார் போல் நீங்கள் உருட்டி வச்சு கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று சொல்கிறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ மலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கட்டுற வேலை வச்சுக்காதீங்க. மலர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கோர்த்துருங்க. ஏன்னா மலர்ந்துருச்சுன்னா கட்டினோன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறத காட்டிலும் அதை நம்ம கட்ட முடியாது, உதிர்ந்துரும். அதனால் மலர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடாது, கோர்த்துருங்க, அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் மல்லிகைப்பூ கட்டி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் முட்டோடு வாங்கி அழகாக நீங்கள் கட்டி தலையில் வைக்கலாம். ஸோ முட்டோடு வாங்கினா மட்டும்தான் நம்ம கட்ட முடியும். மலர்ந்துருச்சு அப்படின்னா கட்ட முடியாது. இப்போ பாருங்கள் நான் எப்படி கட்டிட்டுருக்கேன். இதோட பிளாஸ்டிக் பூ இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் பூவு, அது கிடச்சிது அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ கூட நம்ம நடுவில் சென்டரில் வச்சு நம்ம கட்டினோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தலையில் வைக்கையில். பாருங்கள் நான் கட்டிகிட்டே பார்த்துங்க, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பூவு. இன்னும் நான் நிறையா வச்சுருக்கிறேன். நான் ஃபுல்லாக கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள்.
நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோலாம் நிறையா போட்டுட்ருக்கேன் நான். ஸோ வந்து நம்ம சேனலை ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே. ஸோ வந்துட்டு இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி கட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் பூவை வச்சு நான் கட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ ஆர்டிஃபிஷியல் பூவை வச்சு அதோட சைடில் மல்லிகைப்பூ வச்சு சேர்த்து நம்ம கட்டினோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க பூ பார்க்குறதுக்கு. ஸோ அந்த காம்பை எல்லாம் ஒரு சில பேர் காம்போடு கட்டுவாங்க. நான் வந்துட்டு காம்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் கட்டுறேன். எனக்கு காம்பை ரிமூவ் பண்ணி, ஆனால் அதுக்கு தனியாக டைம் எடுக்கும் நமக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கோம் சும்மா அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காம்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் கட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பூ பார்க்குறது. காம்போடு கட்டி வச்சிங்க அப்படின்னா பூ நல்லா நேரம் ஆக ஆக பூ நல்லாயிருக்கும். காம்பு வந்துட்டு ஒரு மாதிரியா ஷேடாக இருக்கும். அது தலையில் வச்சுருக்கிறத பார்க்கையில நமக்கு நல்லா தெரியாது. ஸோ அந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டினீங்க அப்படின்னா பூ வாடாமல் ஈவினிங் ஆகிற வரை நமக்கு நல்லா இருக்கும் பூ. அது எப்போ வாடுதோ நம்ம அப்போ எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து காம்போடு நான் கட்டி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு சில பேர் காம்போடையும் கட்டுவாங்க. எனக்கு வந்துட்டு காம்போடு கட்டுறது பிடிக்காது. ஸோ மல்லிகைப்பூ வந்து இப்படி தாங்க கட்டணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ. இது வயலில் பறிச்சுட்டு வந்து விற்பாங்க எங்கள் ஊரில். ஸோ நாங்கள் போய் அப்போயே உடனே போய் வாங்கிடுவோம். பாதி பூ கட்டிட்டேன் நான். இன்னும் பாதி பூ இருக்குது. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கட்டி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறுநாள் காலையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பூ. ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். மல்லிகைப்பூவோட ஸ்மெல்லே நமக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இப்போதைக்கு வாடை வராது. ஏன்னா இப்போ தான் பறிச்சுட்டு வந்தனால வாடை வராது. அதனால் வந்துட்டு நமக்கு மறுநாள் காலையில் வைக்கையில் தான் நமக்கு அதோட ஸ்மெல்லு ஹெவியாக இருக்கும். பாருங்கள், இப்போயே எப்படி மலர்ந்துருச்சு பாருங்கள். நான் வந்து இப்போ இது கட்டையில் மணி 4 மணி. இப்போ பாதிப்பூ மலரல, பாதிப்பூ மலர்ந்துருச்சு. நான் நேரம் ஆக ஆக மலர்ந்துடும். நம்ம அதுக்குள்ளே கட்டிடணும் டக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள். என்னோடய பூ கட்டியிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, பூ நல்லா கட்டியிருக்கேன் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் மக்களே. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.